அப்பா உங்களுக்கு தான். நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துவோம். ஆராதனை. ஆமா ஆண்டவரே, ஆராதனை ஆராதனை. அப்பா 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 உங்களுக்கு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலால் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் நாங்கள் அமர்ந்திருப்போம். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. ஆராதனை ஆராதனை. எல்லா தேவ பிள்ளைகளும் சபையார் அனைவரும் இரண்டு கரங்களை உயர்த்தி உண்மையாய் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது இந்த ஆராதனைகளை உங்கள் மனதில் இருக்கிற உங்கள் விண்ணப்பங்களை ஒரு ஜெபமாய் தேவ சமூகத்திற்கு கடத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் உண்மையாய் அவரை ஆராதிக்கும் பொழுது உங்கள் மனதில் இருக்கிற விண்ணப்பங்கள், உங்கள் மனதின் வேண்டுதல்கள் தேவ சமூகத்திற்கு ஒரு ஜெபமாய் தெரிவிக்கப்படுகிறது. ஆராதனை. யாரும் மௌனமாய் இராதபடி கீழே இருக்கிறவங்க, மேல பால்கனி இருக்கிற எல்லாரும் இணைந்து, இந்த பக்கமா இருக்கிறவங்க இணைந்து அப்பா 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 எங்கும் நிறைந்த யெகோவா எல்லோருக்கு எங்கும் நிறைந்த யெகோவா எலோகி ஆராதனை உமக்கே. ஆண்டவரே, எங்கும் நிறைந்திருக்கிறீங்கப்பா. எங்கும் நிறைந்த யெகோவா எலோகி எங்கள் நீதியே ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே எங்கள் நீதியே யெகோவா சித்கேலோ ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியானவரே, நீதியே யெகோவா சித்கேலோ ஆராதனை உமக்கே. ஆராதனை. இறுதியாக இரண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒரே குரலாய் ஒரே மனதோடு ஆராதனை ஆராதனை. அப்பா இயேசு ராஜா, இப்போ உங்க சத்தத்தை மட்டும் நீங்க உயர்த்தி முழு மனதோடு ஆண்டவரை ஆராதிக்க போறீங்க. ஆண்டவரை ஆராதிக்க போறீங்க. ஆராதனை Spirit of God. அப்பா அப்பா எங்கள் ராஜாவாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு மகிமையும் கனமும் புகழும் மேன்மையும் செலுத்தலாம். நல்ல கைத்தட்டி, நல்ல கரங்களை தட்டி உயர்த்தி தட்டி நன்றி 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 நன்றி. கடந்த வாரம் முழுவதும் பாதுகாத்த ஆண்டவர் இந்த வாரத்திலும் கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்தும்படி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். படிப்பு நிமித்தம், வேலை நிமித்தம் சமீபத்தில் தூரத்தில் இருக்கிற நம்முடைய விசுவாச குடும்பங்களுக்கு ஆண்டவர் நல்ல பாதுகாப்பை ஒவ்வொரு நாளும் கொடுத்து அவர்களை பத்திரமாய் வழிநடத்தும்படி இரு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் சீக்கிரமாக ஒரு சொந்த வீட்டை தந்து ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கரம் உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
சபையின் மூலமாக நாம் செய்கிற ஊழியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டு ஊழியத்தின் எல்லைகளை ஆண்டவரை விரிவாக்கி தருவதோடு நின்று விடாமல் சீக்கிரமே ஒரு புதிய ஆலயத்தின் கர்த்தர் நமக்கு கட்ட உதவி செய்யும்படி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 2 கரங்களையும் உயர்த்தி நம்முடைய குடும்பங்களின் பாதுகாப்புக்காக ஆண்டவரே, தீமைகள், சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், விபத்துகளால், கொடிய வியாதிகளால், அகால மரணங்கள் எந்த குடும்பத்திலும் வரக்கூடாது. எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, சத்தமா அப்பா, இயேசுவே, இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுவே, எங்க குடும்பத்தை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்க குடும்பத்தை சுற்றிலும் அக்கினி மதிலா இருங்கப்பா. அகால மரணங்களுக்கு, சோதனைகள், தீமைகளுக்கு எங்களை விலைக்கு கர்த்தர் காத்தருளும். எங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். நாம் யாவரும் அப்படி அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எல்லார் கைகளை உயர்த்தி ஒரு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ நமக்கு இன்னைக்கு இசைகளும் அப்படிதான், பாடலும் அப்படிதான், சவுண்டு அப்படிதான், ரொம்ப கேட்கவே இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே இருக்கிறதான மிக்சர் ஆம்பிளிஃபயர் அது டோட்டல் ரிப்பேர் ஆயிடுச்சு. எல்லோரும் ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எல்லாம் 2 கரத்தை உயர்த்தி, அரை கையில் முழு கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, 14 வருடங்கள் இந்த மிக்சர் ஆம்பிளிஃபயர் சபையில் நேர்த்தியாய் கிரியை செய்தது. இப்பொழுது அது பழுதடைந்திருக்கிறது. ஆண்டவரே, சபைக்கு அது தேவை. எங்களுக்கு நல்ல ஒரு மிக்சர் ஆம்பிளிஃபயர் தாருங்கப்பான்னு சொல்லி எல்லாம் வாய் திறந்து கேட்பீங்களா? எங்களுடைய மிக்சர் ஆம்பிளிஃபயர் எங்களுக்கு தாருங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, சபைக்கு தேவை. பல மயக்கங்கள் போட வேண்டி இருக்கிறபடினாலே சபைக்கு தேவை, எங்களுக்கு தாருங்கன்னு சொல்லி 2 கரங்களை உயர்த்தி அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. பாப்பா, தாருங்க. இயேசுவின் நாமத்து நல்ல பிதாவே, ஆமென். நமக்கு வருகிற டிசம்பர் மாதம் 31, 1, 2, 3, 4, 5 அப்படி 5 நாட்கள் நம்முடைய கன்வென்ஷன் மைதானத்தில் வைத்து தொடர்ச்சியாக ஒரு 5 நாட்கள் தொடர்ந்து நமக்கு கூட்டம் நடைபெறுகிறது. அன்பானவர்களே, அதில் ஒரு பிரபலமான ஒரு ஊழியர் சுரேஷ் பாபு, சிஸ்டர் பத்மா முதலியார், இவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்க இருக்கிறார்கள். அதனால் வருகிற இன்று 2வது ஆராதனை முடிந்ததுக்கு பிறகு ஊழிய தலைவர்களும் சபையினுடைய திருவிருந்து நடத்துகிற மூப்பர்களும் கண்டிப்பாய் அதில் நீங்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் சற்று கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் கைகளை உயர்த்தி அழைச்சுடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். உடலுக்கோடு உள்ளத்துக்கோடு உற்சாகமாம், உன்னை கோடு ஒப்புக்கோடு சந்தோஷமாம். உடலை கோடு உள்ளத்தை கோடு உற்சாகமாம், உன்னை கோடு ஒப்புக்கோடு சந்தோஷமாம். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலே தான் மகிமை அடைகிறார். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலே தான் மகிமை அடைகிறார். உடலுக்கோடு உள்ளத்துக்கோடு உற்சாகமா, உன்னக்கோடு ஒப்புக்கோடு சந்தோஷமா. சொல்லுவோம். உடலுக்கோடு உள்ளத்துக்கோடு உற்சாகமாய், உன்னக்கோடு உடலுக்கோடு சந்தோஷமாய். 1 மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவார்.
ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. 10 பங்கு கொடுத்து பாரு, கடனே இல்லாமல் நடத்துவாரு. 10 பங்கு கொடுத்து பாரு, கடனே இல்லாமல் நடத்துவாரு. உடலுக்கொடு உள்ளத்தோடு உற்சாகமாய், உன்னக்கொடு ஒப்புக்கொடு சந்தோஷமாய். உடலுக்கொடு உள்ளத்தோடு உற்சாகமாய், உன்னக்கொடு ஒப்புக்கொடு சந்தோஷமாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரையிலும் நம்ம எல்லாம் சேர்ந்து அதை படிப்போமா? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரையிலும் அதை நாம் எடுத்து நம்ம சேர்ந்து அதை படிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்குக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை கொடுத்தான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இங்கே இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆபிரகாமை குறித்து, அதோடு கூட மெல்கிசேதேக்கை குறித்து, இந்த மெல்கிசேதேக்கை குறித்து ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. இந்த மெல்கிசேதேக் யார் என்று சொல்லி, ஆனால் இந்த மெல்கிசேதேக் எதிர்பட்டு வருகிறார். ஆபிரகாமுக்கு எதிர்பட்டு வருகிறார். ஆபிரகாமுக்கு எதிர்பட்டு வரும் பொழுது அங்கே என்ன சொல்கிறது? இந்த ஆபிரகாம் இவருக்கு எல்லாவற்றிலும் அவருடைய தசம பாகத்தை கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மெல்கிசேதேக்கை குறித்து வேதத்தை நாம் இன்னும் ஆராய்ந்து பார்த்தால் அதனுடைய நீதியின் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மெல்கிசேதேக்கை குறித்து பார்த்தால், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனால் ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு அனுப்பப்பட்ட ஒரு நீதியின் ராஜா. அது சொல்லப்போனால் இந்த நீதியின் ராஜாவை குறித்து, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் இந்த வேதத்திலே தெளிவாக திட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து, இந்த அதிகாரத்தினுடைய வசனங்களை குறித்து நாம் புதிய ஏற்பாட்டிலே அறிய முடிகிறது, புதிய ஏற்பாட்டிலே பார்க்க முடிகிறது. அதிலே என்ன சொல்கிறது? அந்த புதிய ஏற்பாட்டிலே எபிரேயர் 7ஆம் அதிகாரம், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் அதிலே 1 7ஆம் வசனம் வரையிலும் நீங்கள் அதை படித்து பார்த்தால் என்ன சொல்கிறது? இந்த மெல்கிசேதேக்கு சாலமோனின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தார். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுடைய முதல் பேரனாகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலமோனின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்று என்னுடைய அர்த்தமா? சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தம் என்று சொல்லி இங்கே பார்க்க முடிகிறது. இவனுடைய தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன். 3ஆம் வசனம், இவன் தகப்பனும்
தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன் இவன். நாட்களிலே துவக்கமும் ஜீவனும் முடிவுடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவருமாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிற தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனுமாயிருந்தார். இந்த மெல்கிசேதேக்கு கவனமாய் கேளுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுடைய தகப்பனும் தாயும் வம்சமில்லாதவன் இவன் நாட்களில் துவக்கமும் ஜீவனின் முடிவுடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனுமாய் என்றென்றைக்கும் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவருடைய அர்த்தம் என்ன? இந்த வசனம் அந்த இயேசு பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாய் இருந்த இயேசு கிறிஸ்து, அது நீதியின் ராஜா, அவர் சமாதானத்தின் தேவன், அவர்தான் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி வேதத்திலே தெளிவாக மகிமையான வார்த்தையை அந்த ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்ட வார்த்தை இங்கே எபிரேயரிலே அந்த புதிய ஏற்பாட்டிலே அதை மிகவும் தெளிவாக சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, என்னுடைய அர்த்தம் என்ன? விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் அந்த நாட்களிலே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமே என்று ஆண்டவர் நினைத்து என்ன செய்தார்? இந்த ஆபிரகாம் இந்த மெல்கிசேதேக்குக்கு அவனுடைய ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வரத்தில் எல்லாவற்றிலும் அவனுடைய தசம பாகத்தை அவன் என்ன செய்திருக்கிறான்? கொடுத்திருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்காக இருந்தாலும் சரிதான், ஆபிரகாமுடைய மகன் யாக்கோபாக இருந்தாலும் சரிதான். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 28:22 நீங்கள் படித்து பார்த்தால், ஆதியாகமம் 28 அதில் 22 நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமமாக செலுத்துவேன் என்று சொல்லி அவன் பொருத்தனை பண்ணி கொண்டான் என்று யாக்கோபை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. அவர் ஆபிரகாமின் தேவனும் அவர் ஈசாக்கின் தேவனும் அவர் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறார். என் ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை கர்த்தர் கொடுத்தான். அதனால் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்றும் அவன் பெயரெடுத்தான். அந்த எல்லாவற்றிலும் அவன் தசம பாகம் கொடுத்தது நிமித்தம் அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் என்று சொல்லி அவனுடைய பட்டியலிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டின் ஆரம்பத்திலிருந்து புதிய ஏற்பாடு முடிவரையிலும் இன்னும் உலகம் இருக்க வரையிலும் ஆபிரகாமை குறித்தும் அவனுடைய சந்ததிகளை குறித்தும் வேதத்திலே படிக்கிறதற்கு நேரிடப்படுகிறது என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அதனாலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அருமையானவர்களே, இந்த உலகம் யாருடையது? இந்த உலகத்துடைய நிறைவுகள் யாருடையது? இந்த உலகத்தை படைத்தது யார்? இந்த உலகத்துடைய செல்வங்களை படைத்தது யார்? அறிவு உன்னையும் என்னையும் படைத்த ஆண்டவர். உன்னையும் என்னையும் படைத்த ஆண்டவர் இந்த உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்வதற்கு தேவையான எல்லா விதமான அறிவிலை கனி வகைகள், ஆகார வகைகள், பண வகைகள் எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார். இந்த உலகத்துடைய மதிப்புகளை பார்க்கும் பொழுது எந்த தேசத்தில் அதிகமாக தங்கம் விளைகிறதோ அதுதான் பெரிய பணக்கார நாடுகள் என்று சொல்லி அறிய முடிகிறது. ஆனாலும் இவைகளெல்லாம் உண்டு பண்ணி வைத்தது யார்? நம்முடைய ஆண்டவர். தேசத்துக்குள்ளே தங்கமா, வெள்ளியா, இரும்பா, வெண்கலமா, பிளாட்டினமா, விலை உயர்ந்த கற்களா, அது மதிக்கத்தக்க, அது விலை உயர்ந்ததாக இருக்கிறது. எல்லாவற்றையும் வைத்தது கர்த்தர்தான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆண்டவர் மனுஷனிடத்திலே உலகத்திலே நீ வாழ்ந்து சுகித்திருப்பாய்,
பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகித்திரு சுகித்திரு என்று சொன்ன ஆண்டவர் என்ன செய்ய, உனக்கத்துக்கு நான் எல்லாம் வைத்திருக்கிறேன், சம்பாதிப்பதற்கான உன் பலனும் உன் சாமர்த்தியமும் உன்னை சம்பாதிக்க முடியாது என்று உபாகமத்திலே பார்க்க முடிகிறது. சம்பாதிப்பதற்கான பலனை கொடுப்பது கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் உனக்கு கொடுக்கிற சம்பாத்தியத்திலே, உனக்கு கொடுக்கிற வருமானத்திலே நீ ஆண்டவரை எப்படி கனம் பண்ணுகிறாய், நீ ஆண்டவரை எப்படி மதிக்கிறாய்? அது ஆண்டவர் உனக்கு கொடுப்பதிலே, ஆண்டவர் பிள்ளைகளே, சம்பாதிப்பதற்கான பலனையும் சுகத்தையும் கொடுப்பது அவர் என்று உபாகமும் 14ஆம் அதிகாரத்திலே தெளிவாக சொல்லுகிறது. ஆனாலும் அந்த வார்த்தையின்படியே அவர் நமக்கு கொடுக்கிற இந்த சம்பாத்தியத்திலே, வருமானத்திலே அவருக்கு தேவையில்லை. ஆனாலும் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமே, உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமே, உன்னுடைய மனநிலையை பார்க்க வேண்டுமே, உன் இருதயத்துடைய உற்சாகத்தை பார்க்க வேண்டுமே என்று அறிந்துதான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு எவ்வளவு வருமானங்கள் வந்தாலும், மறுபடியும் சொல்கிறேன், உலகமும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது. மனுஷனுக்கும் மனுஷிக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் உலகத்தில் வைத்திருக்கிறார். அதை சம்பாதிப்பதற்கான ஒரு பலனை சுகத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அதை கொடுத்து விட்டு மனிதனிடத்திலே கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார்? உன் இருதயத்தின் உற்சாகத்தை, உன் இருதயத்தினுடைய மனநிலையை எதிர்பார்க்கிறார். அப்படி அர்த்தம் என்ன? நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை எல்லாம், அருமையானவளே, நீ எப்படிப்பட்ட நிலைமையிலே உனக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும், நீ எப்படி கொடுத்தால் ஆண்டவர் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வேதத்திலே அவர் தன்னுடைய மனநிலையை அறிவதற்கு ஒரு வேத பகுதியை கர்த்தர் எழுதி வைத்த மெல்கிசதேக்கை, முடிவில்லாதவனை, ஆரம்பமும் முடிவில்லாத, அது நீதியின் ராஜா, சமாதானத்தின் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு அந்த நீதியின் ராஜாவாகிய மெல்கிசதேக்கை அதை அனுப்பி விடுகிறதை பார்க்க முடிகிறது. அதற்கு ஆபிரகாம், விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம், அவனுடைய வாழ்க்கையில் வந்த வருமானத்திலே 10% தசமபாகமாக எடுத்து கொடுக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு தருகிற வருமானத்திலே உன்னுடைய மனநிலையை, மனதினுடைய உற்சாகத்தை, உன் இருதயத்தை அவர் காண்பதற்கு, பார்ப்பதற்கு, உற்சாகப்படுத்துவதற்கு ஒரே நிலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது என்ன? உன் வருகிற வருமானத்தில் நீ 10% நீ ஆண்டவருக்கு எப்படி செலுத்துகிறாய்? நீ கஷ்டப்பட்டு செலுத்துகிறாயா? மன வேதனையோடு செலுத்துகிறாயா? அல்ல உற்சாகம் இல்லாமல் செலுத்துகிறாயா? அல்லது தேவனுடைய பிள்ளைகளே, அது இதோ கர்த்தருக்கு கொடுக்கணுமே என்ற எண்ணத்தோடு இது நீ என்னது உடைய கட்டாயத்தின்படி நீ கொடுக்கிறாயா என்று பார்க்கும் பொழுது, உற்சாகம் இல்லாமல் கொடுத்தாலும் அதில் தேவன் பிரியமா இருக்க மாட்டார். மன கடினத்தோடு கொடுத்தாலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. அதற்கு தேவன் வைத்திருக்கிற காரியம் என்ன? தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நம்முடைய ஜீவியத்திலே அதனுடைய தசமபாகத்தை உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். இதை ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தையும் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தையும் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் நீங்க முழுவதுமாய் படித்து பாருங்க. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தை, அதுவும் புதிய ஏற்பாட்டின் காலத்தில், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தான் தசமபாகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தசமபாகமே இல்லை என்று சொல்லி சாதிக்கிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அந்த பழைய ஏற்பாட்டின் அந்த மெல்கிசதேக்கை குறித்து புதிய ஏற்பாட்டிலே எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே, இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபமே பரலோகமே எழுதப்பட்ட வார்த்தை தான். அது யார் எழுதினான்னு சொல்லி தெரியல, ஆண்டவரே எழுதியிருக்கிறார். அந்த எழுதப்பட்ட வார்த்தையிலே அந்த 7ஆம் அதிகாரம் முழுவதுமாய் நீங்கள் படித்து பார்த்தால் தசமபாகம் தசமபாகத்தை குறித்து
அதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? 7 முறை சொல்லப்பட்டிருக்க தசம பாகத்தை குறித்து. அந்த 7ஆம் அதிகாரத்திலே 7 முறை தசம பாகம் தசம பாகம் தசம பாகம் என்று சொல்லி பூரணத்தை குறித்து கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் கொள்ளையடிப்பதில் அல்ல, நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? 10ல் 1 பங்கை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ ஆண்டவருக்கு என்று கொடுக்கும் பொழுது, நீங்கள் கொடுக்கும் பொழுது அதனுடைய பலனை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் ஆண்டவருக்கு என்று கொடுக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, இந்த தசம பாகம் யாருக்குரியது? இந்த தசம பாகம் யாருக்குரியதுன்னு சொல்லி வேதத்தை படித்தால் லேவியராகமம் 27ஆம் அதிகாரம், லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், 31ஆம் வசனம், 34ஆம் வசனம் வரை நீங்கள் படித்து பார்த்தால், தேசத்தின் நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனிகளிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. நீங்க தேசத்தில் விதைக்கின்ற எந்த விதைகளாக இருந்தாலும் செய்தான் அதுல வருகிற வருமானத்தில் 10ல் 1, எந்த கனிகளாக இருந்தாலும் சரிதான் அதில் வருகிற வருமானத்தில் 10ல் 1. அருமையானவர்களே, தேசத்தின் நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனிகளிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. இது மனுஷனுக்குரியதல்ல, இது சபைக்குரியதல்ல, இது கர்த்தருக்குரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒருவன் தன் தசம பாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள மனதாய் இருந்தானால், அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை உனக்கு சம்பளம் கிடைத்தால் பரவாயில்லை, ஒரு மாசத்திற்கு ஒரு நாள் உனக்கு சம்பளம் கிடைக்கிறதா? ஒருவேளை ஒரு மாசத்துல உங்களுக்கு ஒரு வேளை சம்பளம் எவ்வளவு கணக்கு அதை பாருங்கள். அல்லது ஒரு வருஷத்தில் அல்ல, ஒரு மாதத்தில் எவ்வளவு சம்பளம் உங்களுக்கு வருகிற வருமானம் அதை கணக்கு பாருங்கள். கணக்கு பார்த்துவிட்டு ஒருவேளை அந்த மாதத்தில் இங்க சொல்லுது, ஒருவன் தன் தசம பாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள வகையாக இருந்தா அதை எடுப்பதுக்கு உனக்கு மனசு தோணுச்சுன்னா, அதாவது அந்த மாதம் நீ தசம பாகத்தை கொடுக்காம, ஐயா அடுத்த மாசம் தசம பாகம் கொடுக்கலாம், இது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் சொல்லல. இந்த தசம பாகம் கர்த்தருக்குரியது, இது தசம பாகம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அருமையானவர்களே, இந்த தசம பாகத்தை நீ மாதத்திற்கு ஒரு முறை நீ கர்த்தருக்கு என்று செலுத்தி ஆக வேண்டும். ஒருவேளை நீ மாதத்துக்கு ஒரு முறை செலுத்தாமல் அது உனக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு செலவு வருது, ஒரு இக்கட்டான ஒரு செலவு வருகிறது. ஒருவன் தன் தசம பாகத்தில் எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தானால் அந்த மாதத்தில் எடுப்பதற்கு மனது இருக்குமானால், ஆண்டவருடைய பிள்ளைகளே இருந்தானால் நீ எடுத்துக்கா. ஒருவேளை நீ எடுத்து 4 நாள் 5 நாள் கழிச்சு அல்லது 10 நாள் கழிச்சு ஒரு மாசம் கழிச்சு இந்த தசம பாகத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறேன்னு வச்சுக்கீங்களா, ஆண்டவர் சொல்கிறாரு, அதனுடனே 5ல் 1 பங்கு கூட்டி கொடு. எடுத்துக்கா. அதில் எடுத்த அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் என் தசம பாகத்தை நீ தொடாத, என் தசம பாகத்தை நீ அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் கரெக்டா செய்துரு. அதை நீ மீட்டுக் கொள்வதற்கு உனக்கு மனசு இருந்தாலும் எடுத்துக்கா. ஆனா நீ என்ன செய், மறுபடியும் கொடுக்கும் பொழுது இன்னும் 5ல் 1 பங்கு கூட்டி கொடு. 10ல் 1 பங்கு கொடுக்க சொன்னாரு. நீ மீட்டெடுத்துட்ட இல்ல, நீ அதை திரும்பி எடுத்திருக்கிற, உன் தேவைக்கு எடுத்திருக்கிற, உன் இஷ்டத்துக்கு எடுத்திருக்கிற, எனக்குரியது நீ எடுக்காத. ஆனா நீ மீட்டுக்கொள்ள உனக்கு மனது இருந்தால் நீ மீட்டெடுத்துக்கா. ஆனாலும் நீ மறுபடி கொடுக்கும் பொழுது
நீ மறுபடியும் 5ல் 1 பங்கை கூட்டி கொடு, நீ வட்டி போட்டு கொடுன்னு கேட்கிறார். வட்டி போட்டு கொடுன்னு கேட்கிறார். அவருடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க ஆசீர்வதிக்கப்படணும், அதை மீட்டு எடுக்காதீங்க. மீட்டு எடுத்தாலும் வட்டி போட்டு கொடு. நீ வட்டி போட்டு கொடுத்தேன்னா நான் ஒன்று அது வட்டி அவர் கேட்கல. நீ வீட்டுக்குள்ள உனக்கு மனதாக இருந்தால் நீ எடுத்துக்கிட்டு நீ மறுபடியும் 5ல் 1 பங்கை கூட்டி கொடு. 5ல் 1 பங்கை கூட்டி கொடுன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உனக்கு எவ்வளவு வருமானத்தை கொடுத்தாலும், எவ்வளவு காசை கர்த்தர் கொடுத்தாலும், நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? அது ஆண்டவருக்கென்று நீ கணக்கு பார்த்து எடுத்து கர்த்தருக்குரியதை தேவனுக்குரியதை தேவனுக்கும், ராயனுக்குரியதை ராயனுக்கும் நீ முதலாவது செலுத்து என்று வேதம் சொல்கிறது. அப்படி அர்த்தம் என்ன? ஆண்டவருக்குரியதை நீ முதலாவது எடுத்து வை. இரண்டாவது, அரசாங்கத்திற்கு நீ வரி கட்ட வேண்டுமா, நீ பணம் செலுத்த வேண்டுமா, அதையும் கண்டிப்பா செலுத்து. தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடு, ராயனுக்குரியதை அரசாங்கத்துக்குரியதை நீ அரசாங்கத்துக்கு கொடு. அதற்கு பிறகு உனக்குடைய வருமானத்தை நீ கணக்கு பார்த்து நீ செலவு பண்ணு என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இங்கே காணப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வேதம் சொல்லுகிறது 34ஆம் வசனத்திலே, இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி கர்த்தர் சீனாய் மலையில் மோசேக்கு விதித்த கட்டளைகள் இவைகளே. உங்களுக்கு சொல்வதற்கு சீனாய் மலையிலே மோசேயோடு பேசின கட்டளை இது. நீ தசமபாகம் ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானசானத்தை எடுத்து திருவிருந்திலே பங்கெடுக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னிடத்திலே எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் என்ன? உன்னுடைய தசம பாகத்தை நீ கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். சீனாய் மலையிலே மோசேயோடு பேசின கட்டளையின் வார்த்தை, இந்த தசம பாகம் கர்த்தருக்குரியது. தசம பாகம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அந்த தசம பாகத்தை நீ மீட்டுக்கொள்ள வகையாக இருந்தால் எடுத்துக்கோ. ஆனாலும் அதை மறுபடி கொடுக்கும் பொழுது 5ல் 1 பங்கை கொடு என்று கூட்டிக் கொடு என்று சொல்லி அவர் கட்டளையாய் எழுதி வைத்திருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவருக்கு பணம் முக்கியம் அல்ல, உங்களுடைய மன நிறைவு முக்கியம். அவருக்கு பணம் முக்கியம் அல்ல, உன்னுடைய மனதினுடைய உற்சாகம் முக்கியம். நீ ஆண்டவருக்கு நீ எவ்வளவு உற்சாகத்தோடு உன்னுடைய பலிகளை செலுத்துகிறாயோ, உன்னை அர்ப்பணம் செய்கிறாயோ, அதற்கு ஏற்ற நிலைமையில்தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கொடுக்கிற தசமபாகமாக இருந்தாலும் காணிக்கைகளாக இருந்தாலும், சொல்ல போனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதிகமாக ஊழியத்தினுடைய பாதைகளிலும் மிஷனரிகளுக்கும் விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நம்முடைய சபை அதிகமாக உதவி செய்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? உபாகமம் 26ஆம் அதிகாரத்திலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திலே உங்களுடைய தசம பாகத்தை நீ ஆலயத்துக்கு கொண்டு வா. அதை குறித்து உங்களோடு பேசுகிறேன். நீங்கள் கொடுக்கும் பொழுது நாங்கள் மனம் போல செலவழிப்பதற்கு எங்களுடைய மனநிலை அல்ல. ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிறார். லேவியனும் திக்கற்றவர்களும் விதவைகளும் ஊழியர்களும் உன் வீட்டின் வாசப்படி வந்து புசித்து திருப்தியாக மட்டும் சபையே போதகனே நீ கொடுக்க வேண்டும் சொல்லி உபாகமம் 26ஆம் அதிகாரம் அதை 12-13 வசனத்திலே கர்த்தர் தெளிவாக பேசியிருக்கிறார். அதனாலே தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வேதம் சொல்லுகிறது, தசமபாகம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஆனால் இது வேதம் என்ன சொல்லுகிறது? உபாகமம் 12ஆம் அதிகாரம், உபாகமம் 12ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வேதத்தில் பார்க்கும் 11
பிரைஸ் தி லார்ட். 12ஆம் அதிகாரத்திலே என்ன சொல்கிறது? 11ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு இடம் உண்டாயிருக்கும். அங்கே நீங்கள் தான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், உங்கள் சர்வாங்க தகன பலிகளையும், உங்கள் பலிகளையும், உங்கள் தசம பாகங்களையும், உங்கள் கையெடுக்கும் படைக்கும் படைப்புகளையும் நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து என்று கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. உங்கள் தேவனாய கர்த்தருடைய சன்னதியிலே நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் வேலைக்காரரும் உங்கள் வேலைக்காரிகளும் உங்களோட பங்கும் சுதந்திரமும் இல்லாமல் உங்கள் வாசல்கள் இருக்கிற லேவியனும் சந்தோஷப்படுவீர்களாக. கண்டமிடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகனபலிகளை இடாதபடி எச்சரிக்கையாயிரு. கண்ட இடங்களிலெல்லாம் உன் சர்வாங்க தகனபலிகளை இடாதபடி எச்சரிக்கையாயிரு என்று சொல்லிவிட்டு ஆண்டு சொல்ல, உன் கோத்திரங்களில் ஒன்றிலும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகனபலியிட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செலுத்துவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? நீ பலி செலுத்தும் பொழுது நீ கண்ட இடத்திலே போய் நீ பலி செலுத்தக்கூடாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை அருமையானவர்களே, அங்கே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது. அதுவும் நீங்கள் ஆராதிக்கிற இடம் இருக்கிறது. நீங்கள் ஆண்டவரிடத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டு, அதாவது ஆராதிக்கிற ஒரு இடம் இருக்கிறது. கண்ட இடத்திலே உங்களுடைய பலிகளை செலுத்துவதல்ல. சிலவங்க தசம பாகத்தை எடுப்பாங்க. எடுத்துட்டு என்ன செய்வாங்கன்னா, தேவ பிள்ளைகளே, ஒரு பகுதியை ஏதாவது ஒரு ஆளுக்கு கொடுப்பாங்க, இன்னொரு பகுதியை ஒரு ஆளுக்கு கொடுப்பாங்க, இன்னொரு பகுதியை இன்னொரு ஆளுக்கு கொடுப்பாங்க, இன்னொரு பகுதியை கொண்டு வந்து காணிக்கப்பட்டில் போடுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, தசம பாகம் வேறு, காணிக்கை வேறு. கர்த்தருக்கு சித்தமானா காணிக்கை குறித்து அடுத்த வாரத்தில் உங்களோடு நான் பேசுகிறேன். இன்னைக்கு தசம பாகத்தை குறித்து நான் பேசுகிறேன். தசம பாகம் வேறு, காணிக்கை வேறு. இந்த தசம பாகம் நீங்க கண்ட இடத்துல அந்த தசம பாகத்தை பலி செலுத்தக்கூடாது, கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. அதற்கு வேதம் சொல்லுகிறது, அங்கே என்ன சொல்ற வசனத்தை 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை படிக்கும் பொழுது, உன் சர்வாங்க தகன பலிகளை உனக்கு கற்பிக்கிற யாவை அங்கே செலுத்துவாயாக. தெரிந்து கொள்ளும் இடம் உண்டு, தெரிந்து கொள்ளப்பட்ட இடம் உண்டு. நீ எந்த இடத்திலே தேவனுடைய பிள்ளைகளே நீ ரட்சிக்கப்பட்ட, அது இல்லை ரட்சிக்கப்பட்டதா? இன்னும் இப்பொழுது நீ எந்த இடத்திலே நீ திருவிருந்திலே நீ பங்கெடுக்கிறாய், நீ எந்த சபையிலே நீ ஆராதிக்கிறாய், உனக்கு இடம், ஒரு இடம் இருக்கிறது, உனக்கு ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் தான் உன் தகன பலிகளை செலுத்தணும், உன் பதிகளை செலுத்தணும், உன் தசம பாகத்தை செலுத்தணும் என்று சொல்லி இதே உபாகமம் அந்த சீனாய் மலையிலே கொடுக்கப்பட்ட கட்டளை மறுபடியும் பேசுகிறா. அதான் வேதம் சொல்லுகிறது. மல்கியா 3ஆம் அதிகாரம், மல்கியா 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படித்த 8லிருந்து படித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறது தெரியுமா? மல்கியா 3ஆம் அதிகாரம் அது 8ஆம் வசனத்திலிருந்து படித்து பார்க்கிற வேளையிலே என்ன சொல்லுகிறது? அந்த வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? என்ன சொல், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள். ஆண்டவர் பேசுகிறார். இது மனுஷர் பேசுகிற வார்த்தை அல்ல, இது மனுஷர் பேசுகிற வார்த்தை அல்ல. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள் என்று ஆண்டவர் பேசுகிறார். உடனே நம்முடைய மனம் சொல்லுது, நாங்க எதுல உண்மை வஞ்சிச்சோம்? ஆண்டவரே, உண்மை எதுல வஞ்சித்தோம்? நம்முடைய மனம் சொல்லுது, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? ஆண்டவரே பிள்ளை வஞ்சிக்கிற நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள். கர்த்தர் பேசுகிறார். நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள். வஞ்சித்தீர்கள் சொன்ன உடனே நம் மனசு சொல்லுது, நான் எதுல உண்மை வஞ்சிச்சோம்?
எதுல உம்மை வஞ்சித்தோம்? மனசு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நீங்கள் வஞ்சித்தீர்கள் என்கிறீர்கள், தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நான் ஆண்டவர் தசமபாகத்திலும் நீ காணிக்கையிலும் நீ என்னை வஞ்சித்து வைத்திருக்கிறாயே. நீ எனக்குரியதை கொடுக்காதபடிக்கு, எனக்குரியதை செலுத்தாதபடிக்கு, எனக்குரியதை நீ வஞ்சித்து வைத்திருக்கிறாயே. தசமபாகத்திலும் காணிக்கைகளிலும் மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தாராகி நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். நீங்கள் என்னை வஞ்சித்து வைத்திருக்கிறீர்கள். என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லை, என்னுடைய நன்மை உங்களுக்கு இல்லை. என்னை வஞ்சித்திருக்கிறீர்கள். ஏனென்றால் என் ஆலயத்திலே, என்னுடைய ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும் பொருட்டு, நீங்கள் ஆராதிக்கிற ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும் பொருட்டு, அருமையானவர்களே, தசமபாகங்களை எல்லாம் நீங்க பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். இந்த சபையிலே தேவை இருக்கிறது. பல ஊழியங்கள் நம்ம சபையிலே நடக்கிறது. அதுவேளை என்னை சொல்ல போனா கன்னியாகுமரி மாவட்டத்திலேயா எந்த சபையில் நடக்காத ஊழியங்கள் நம்முடைய சபையிலே கத்து நடத்துகிறார். அதுவும் நீங்கள் கொடுக்கின்ற காணிக்கையிலே, அந்த தசமபாகத்திலே ஊழியங்கள் நடைபெறுகிறது. ஆனாலும் இந்த ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும் பொருட்டு, தேவைகள் உண்டாயிருக்கும் பொருட்டு, உன்னுடைய தசமபாகத்தை எல்லாம் உன்னுடைய பண்டகசாலையிலே கொண்டு வா. எங்கே திருவிருந்து எடுக்கிறாயோ உன் பண்டகசாலையிலே கொண்டு வா. நீ கொண்டு வந்து அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, நான் இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று இதனால் நீ என்னை சோதித்துப்பா, என்னை சோதித்துப்பா. அவர் சோதித்து பார்க்க சொல்கிற ஒரு வார்த்தை எங்கே இருக்கிறதுன்னு சொன்னால், நீ தசமபாகத்தை கொடுத்து நீ என்னை சோதித்துப்பா, சோதித்துப்பா. நான் உன்னை வானத்தின் பலகணிகளை நான் திறந்து உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று என்னை இதை நான் சோதித்துப்பா. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகி நீங்கள் நிர்மூலமாகாதபடி இருக்கிறீர்கள். அதனாலே அருமையானவர்களே, என்னை வஞ்சித்தீர்கள், ஆனாலும் நீங்கள் நிர்மூலமாகாதபடி இருக்கிறீர்கள். காரணம், நான் உங்கள் மேல் வைத்த இரக்கம், உங்கள் மேல் வைத்த தயவு, உங்கள் மேல் வைத்த அன்பு, நாம் நிர்மூலமாகாது இருப்பதோடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லாமல் இருக்கிறது. ஆனால் வஞ்சித்தாலும் அவர் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை அரவணைக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால வேதம் என்ன சொல்கிறது? இந்த தசமபாகத்தை நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? கண்ட இடத்துல பலி செலுத்தார்கள். அதனால இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் சித்தம் வைத்திருக்கிறார். அதனாலே அருமையான தகப்பனே, தாயே, ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற வருமானத்தில், அது எந்த வருமானமாக இருந்தாலும் செய்தான், திருட்டு வருமானம் அல்ல, நாய் விற்கிற வருமானம் அல்ல, விபச்சார வருமானம் அல்ல, நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் உள்ள வருமானத்தில் நீ 10% நீ ஆண்டவருக்கு நீ கொடுத்து பார். அதை ஆண்டவர் உணர்த்தத்தில் எதிர்பார்க்கிறார். எதற்கு? உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் எதிர்பார்க்கிறார். அதனால தசம பாகத்தை நீ வஞ்சிக்காதே. தசம பாகத்தை நீ ஆராதிக்கிற இடத்துல மாத்திரம் கொடு. காணிக்கைகளை எங்கு செலுத்தலாம்? அதுவேளை வேறு எங்கு காணிக்கைகளை கொடுக்கிறீங்களா? அங்கெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் தசம பாகம், ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும் பொருட்டு உன் தசம பாகத்தை நீ பண்டகசாலையிலே கொடு என்று வேதம் நமக்கு சொல்கிறது.
அதனால வேதம் 10ஆம் வசனம் சொல்கிறது, இதனால் என்னை சோதித்துப்பா, நான் வானத்தின் பல கனிகளை திறந்து நான் உன்னை இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்னை சோதித்துப்பா என்று 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய அர்த்தம் என்ன? அந்த விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் தசம பாகத்தை செலுத்தினான். அவனுடைய மகன் ஈசாக்கும் செலுத்தினான். யாக்கோபும் பொருத்தனை பண்ணி கொண்டான், கொடுத்தான். அருமைய தலைமுறை தலைமுறை உடன்படிக்கை அவருடைய சிரசிலே இருக்கிறது. தசம பாகம் கர்த்தருக்குரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று சொல்லி சீனாய் மலையிலே மோசேயோடு பேசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ல சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களே, நீ ஆண்டவருக்கு என்று உன்னை தசம பாகத்தை வருகிற வருமானத்தில் 1/10 கணக்கு பார்த்து நீ கொடு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல் என்று மோசேயோடு கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அருமையான இந்த தசம பாகம் எல்லாம் என்னாகும் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தா, 18ஆம் அதிகாரத்தை வீட்டிலே போய் இருந்து படித்து பாருங்க. இந்த தசம பாகம் எதற்குரியதாக தேவைப்படும்? அது ஆசரிப்பின் கூடார வேலைக்காகவும், ஆண்டுடைய ஆலயம் கட்டுமான பணிகளுக்காகவும், இன்னும் சொல்ல போனால் அது ஆண்டுடைய ஊழியத்துடைய விரிவாக்கத்திற்காகவும் இந்த தசம பாகங்கள் பயன்படும் பயன்படும் பயன்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி குறித்துக் கொள்ளும் இடத்தும் உண்டு. அதனை கொண்டு உங்களுடைய தசம பாகத்தை நீங்கள் செலுத்துங்கள். அப்படி செலுத்தும் பொழுது ஆண்டவர் வானத்தினுடைய பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி ஒரு லட்சம் அல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி ஒரு லட்சம் அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருப்போம். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கரத்திலே உன்னை ஒப்புக்கொடு. நான் இதை எதற்கு உங்களுக்கு சொல்லுகிறேன்? கவனமாய் கேளுங்கள். சரியான ஒரு உடுக்க உடையில்லாமல் இருந்தேன். சாப்பிடுவதற்கு வசதி இல்லாமல் இருந்தேன். சரியாக படுப்பதற்கு இடமில்லாமல் இருந்த என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை ரட்சித்தார். என்னை ஆண்டவர் அழைத்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உடனே ஒரு ஆட்டோவை ஓட்ட ஆரம்பித்தேன். வாடகைக்கு ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்தேன். ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்த பொழுது கவனமாய் கேளுங்கள். ஆண்டவர் எனக்கு தருகிற வருமானத்தில் 10% நான் சரியாக எடுத்து வைத்தேன். எடுத்து வைக்க ஆரம்பிக்கும் பொழுது உடுக்க உடை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். உண்ண உணவு கொடுக்க ஆரம்பித்தார். படுப்பதற்கான நல்ல இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். வாடகைக்கு நான் ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்தேன். முதலாளிக்கு நான் சம்பாதித்து கொடுத்தேன். 10% ஆண்டவருக்கு எடுத்து வைத்தேன். எடுத்து வைத்து நாட்கள் போனது. ஒரு சொந்த ஆட்டோவை வாங்க கர்த்தர் உதவி செய்தார். அதிலும் கர்த்தருக்கு தசம பாகத்தை கொடுத்தேன். இன்னும் 2வது ஆட்டோவை வாங்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஒரு கூலிக்காரனாக இருந்த என்னை 2 வண்டிக்கு சற்று ஒரு சின்ன உயர்வு தான் கர்த்தர் கொடுத்தார். காரணம், சரியான தசம பாகத்தை கர்த்தருக்கு வைத்தேன். 2 வாகனத்திலும் நல்ல வருமானங்கள் வருகிறது. ஒரு நாள் மொத்தமாக ஒரு அமௌண்ட் எனக்கு தேவைப்படுகிறது. அன்று 2 வண்டியில் உள்ள வருமானத்தையும் நான் எடுத்துவிட்டு ஆண்டவருக்கு கொடுப்பது சற்று தாமதம் பண்ணினேன். தாமதம் பண்ணின பொழுது என்ன செய்து நடந்தது? வாழ்க்கையில் என் ஜீவியத்தில் அடிக்க மேல அடி வருது. 2 வாகனம் இருக்கிறது, 1 போகுது. மறுபடி உள்ள வாகனம் வெளியே போகுது. மறுபடி ஒண்ணுமே இல்லை. அப்படியே எடுத்துக்கிட்டு
மறுபடி 2 வாகனங்களும் போய்விட்டது. ஆண்டவரே, நான் உமக்கு கொடுத்தேன், அப்ப மனுஷன் வரல, கொடுத்த எனக்கு 2 வாகனத்தை தந்தீரு, 2 வாகனத்தை பிடுங்கிட்டீரே சொல்லிக்கிட்டு மனசு வேதனையா இருந்தது. ஒரு நாள் வண்டியில, இன்னொரு வாடகை வண்டியில நான் இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன். ஒரு வயசான ஆளு என்கிட்ட வந்து சொல்லுது, நீ என்ன வஞ்சிச்சிட்டப்பா, என்ன வஞ்சிச்ச. ஒரு வயசான ஆளு என்கிட்ட வந்து சொல்லி என்ன வஞ்சிச்ச. நானோ வேதனையில் இருக்கிறேன். 2 வாகனமும் போயிட்டு வேதனையில் இருக்கிற நீ என்ன வஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்ற. உன்னை ஏன் வஞ்சிச்சான்? நான் ரொம்ப சத்தம் போட்டு பேசுறேன். உன்னை ஏன் வஞ்சிச்சேன்? இல்லப்பா, நீ என்ன வஞ்சிச்சிட்ட. நீ என்ன வஞ்சித்ததுனால உனக்கு உண்டான ஆசீர்வாதம் போயிட்டு என்ன சொன்ன. மறுபடியும் கோவத்தில் பேசினேன். உன்னை ஏன் வஞ்சிச்சான்னு சொல்லிட்டு சொல்லு என்ன சொல்லிட்டு நான் வண்டியிலேருந்து இறங்கினேன்னா ஆளை காணல. அந்த வயசான ஆளை தேடி அங்கங்கே ஓடுறேன், ஆளை காணல. அந்த ஆள் யாருன்னு பார்த்தா உன்னை என்னை படைத்த ஆண்டவர் என்னை வஞ்சி எச்சரித்தா. சொன்ன, ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை மன்னியும். ஆண்டவர், நீ எனக்கு தந்த பொழுது சின்னதில் நான் உமக்கு உண்மையா இருந்தேன். கொஞ்சம் வளர்ந்து வந்ததுக்கு பிறகு என் உண்மை மாறி போச்சு. அதனால என் இருந்தது நீ பிடுங்கிட்டீங்கப்பா, என்னை மறுபடியும் ஆஸ்வதிங்கப்பா, என்னை ஆஸ்வதிங்கப்பான்னு சொல்லிக்கிட்டு நான் செபித்தேன். அன்னையிலிருந்து நான் 10ல் 1 கொடுத்தேன். அன்னையிலிருந்து நான் 10ல் 2 கொடுக்க ஆரம்பித்தேன். மறுபடி கர்த்தர் என்னை ஆஸ்வதிக்க ஆரம்பித்து இன்னைக்கு சொல்லப்போனா தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தருகிறதுல ஏதோ 100ல் ஒரு 2% குடும்பம் சாப்பிடும். ஆனால் 98% கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று நான் விதைச்சிட்டே இருக்கிறேன். கர்த்தர் தருகிற விதைக்கிறதுனால கர்த்தர் சபையும் தேசத்தை கர்த்தர் ஆஸ்வதித்திருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால தசம பாகம் கொடுப்பதுக்கு கஷ்டம் வரும், நெருக்கம் வரும், பாடுகள் வரும். நெருக்கத்தையும் பாடுகளையும் பார்க்காத, அந்த பாடுகளுக்கு ஊடாக உன்னுடைய தசம பாகத்தை கர்த்தருக்கு கொடு. நீ தசம பாகத்தை கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு நான் குடும்பத்தை பார்க்குறேன், நிறைய குடும்பத்தை பார்க்குறேன். என்னன்னா, ஆண்டவருக்கு தசம பாகத்தை கொடுக்காம சிலவங்க வீடு வாங்கியிருக்கிறாங்க, சொத்து வாங்குறாங்க, ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க நல்லா இருக்கிறாங்க. ஆனால் அந்த குடும்பங்களை நான் இப்போ பார்க்கக்கூடிய சமயத்தில் அநேக குடும்பத்தை நான் பார்க்குறேன். ஆண்டவரை வஞ்சித்து வாங்கினவங்கெல்லாம் அடுத்த ஒரு தலைமுறை வந்து அந்த சொத்தெல்லாம் அழிச்சிட்டு போயிருக்கு, வீடெல்லாம் வித்துட்டு போயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச 2 குடும்பத்தை நான் சொல்ல முடியும். அன்பானே, இன்னைக்கு அந்த ஒரு இடத்துல கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஆளுக்கு 29 லாரி இருந்தது, ஒரு ஆளுக்கு 16 லாரி இருந்தது. இன்னைக்கு 16 லாரி உள்ள ஒரு மனிதனுக்கு பிள்ளை ஒரு குட்டியான வாடகைக்கு ஓட்டிட்டு இருக்கிறான். மிகுந்த ஒரு வசதி படைத்த குடும்பம். ஆண்டவருக்கு என்று கொடுப்பதில் இருந்தது. இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் கொடுப்பதற்கு மனம் இல்லை. ஆனா சம்பாதித்தாங்க, எல்லாம் சம்பாதித்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளை ஒரு குட்டியான வச்சு ஓடிட்டு இருக்கிறான். நான் பார்த்தோன்னே வேதனையா இருக்கு. குட்டியான சொந்த மட்டும் இல்லை, வாடகைக்கு ஓட்டிட்டு இருக்கிறான். வீடு போச்சு, கார் லாரி போச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரபலமாக இருந்த ஒரு குடும்பம், மேன்மையாக இருந்த சில குடும்பங்கள், அது எல்லாம் போய்விட்டது. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்குரியதை நாம் வஞ்சித்து விடக்கூடாது. ஒருவேளை அந்த பணம் செழிப்பாக இருக்கலாம், சில காரியத்திலே நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம், வாங்கி சம்பாதித்தாலும்
அடுத்தது ஒரு தலைமுறை வந்து அழித்து போட்டு விடுகிறது, அழித்து விடுகிறது. அதனால ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த ஆபிரகாமுடைய குடும்பம், ஈசாக்குடைய குடும்பம், யாக்கோபுடைய குடும்பம் உடன்படிக்கையின் குடும்பம், அது பொருத்தனை பண்ணிக்கொண்ட குடும்பம், கர்த்தருக்கு செலுத்துகிற குடும்பம். அது தலைமுறை தலைமுறையாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டது. அதனாலே இங்கே வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, சபையாரே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிற வார்த்தை என்ன? விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் எதிர்பட்டு வந்த மெல்கிசேதேக்குக்கு தசம பாகத்தை கொடுத்தான். அந்த மெல்கிசேதேக் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது, ஒப்பிட்டு பேசப்படுகிறது. நீ கொடுக்கிற தசம பாகம் கர்த்தருக்கு கொடுக்கிறாய். அதனாலே விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் இன்னைக்கு பரதேசிலே இளைப்பாரி கொண்டிருக்கிறார், போகிற ஜனத்தை தேற்றிக் கொண்டிருக்கிறார், அந்த லாசருவை தேற்றிக் கொண்டிருக்கிறார், விசுவாசிகளின் தகப்பன். அதனாலே ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அருமையான தகப்பனை தாயே, இவ்வளவு நாள் ஒருவேளை நீ வஞ்சித்தாலும் இனிமேல் ஆண்டவரே, நீர் எனக்கு தருகிற வருமானத்தில் 10% நான் கணக்கு பார்த்து, ஆண்டவரே ஒன்று மது கேளுங்க, நீங்க சபைக்கு கொடுக்கும் பொழுது நம்ம சபையில் எவ்வளவோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஊழியக்காரருடைய குடும்பத்துக்கு தேவையான தேவைகளை சபை சந்திக்கணும். அது சபை கொடுக்கிறது, அவளுக்கு பூரணமாய் கொடுக்கிறது. நம்முடைய சபையில் நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் கொடுக்கிற வருமானத்தை சபையுடைய ஊழியர்களுக்கே ஒரு பங்கு அப்படியே அந்த குடும்பத்துக்கு தேவைக்கு நாம் கொடுக்க வேணுமே, கண்டிப்பாக செய்யணுமே. அதை நாங்கள் கொடுக்கிறோம். விதவிகளுக்கு கொடுக்கிறோம், திக்கற்றவர்களுக்கு கொடுக்கிறோம், ஆதரவில்லாதவர்களுக்கு கொடுக்கிறோம், மிஷனரிகளுக்கு கொடுக்கிறோம். இது தசம பாகம் கர்த்தர் சபைதான் பிரித்து கொடுக்க வேண்டும். விசுவாசிகள் ஊழியர்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை, கொடுக்கக்கூடாது. கண்ட இடத்துல பலி செலுத்தக்கூடாது. நீ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அதனாலே தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் உங்களுடைய குடும்பமும் தேசத்தில் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு, நீங்களும் உங்களுடைய குடும்பமும் தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அநேக குடும்பத்துக்கு ஒரு ரெகபத்தாய் ஒரு ஊற்றாய் இருக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் திட்டம் வைத்திருக்கிறபடினாலே, ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? உனக்கு வருகிற வருமானத்தை கண்ட இடத்துல செலுத்தி விடாதபடிக்கு, எந்த ஆலயத்திலே திருவிருந்து எடுக்கிறாயோ அதனை கொண்டு உன்னுடைய பலிபீடத்திலே உன்னுடைய தசம பாகத்தை நீ செலுத்து. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து நான் இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.